பாராளுமன்ற துணை சபாநாயகர் கொள்கை பரப்பு செயலாளர் அதிமுக திரு தம்பித்துரை அவர்கள் நேற்று ஒரு கடிதம் எழுதியிருக்காரு புதிய பொதுச் செயலாளருக்கு. அவர்தான் திருமதி சசிகலா அவர்கள் முதலமைச்சராகவும் பதவி ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொதுச் செயலாளர் கட்சி தலைமை முதலமைச்சர் பொறுப்பு ரெண்டும் ஒருவரிடம் இருக்க வேண்டும்னு. சரி, அப்படி ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப கற்பனை கலந்து ஒரு ஹைப்பாத்தட்டிக்கலா நான் இப்ப பேச போகிறேன். பெரும்பான்மையானவை இதுல கற்பனை தான், கருத்துக்களை மாத்திரம் நீங்க புரிஞ்சுக்கங்க. அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருப்பவர் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு. அதாவது சொத்து குவிப்பு வழக்குல இவங்க இளவரசி சுதாகர் அவங்க 3 பேருக்கும் ஜட்ஜ்மெண்ட் பெண்டிங்கா இருக்கு. அது இந்த ஜனவரிக்குள்ள வந்துடும். இவங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னா இவங்க உடனே முதலமைச்சரா பொறுப்பேற்றுக் கொள்வதில் எந்த ஒரு கஷ்டமான விஷயமும் இல்லை. அது மாத்திரம் இல்லைங்க, நம்ம இப்போ பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள் தமிழ்நாட்டெல்லாம் எந்த மாதிரி பணப்புழக்கம் கேஷ் ஜெனரேஷன் கவர்மெண்ட்டுக்கு இருக்குங்கிறத பார்க்கணும். இப்போ மணல் தாது மணல்னு நம்ம விடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கன அடி, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அது 15 ரூபாய் அப்படின்னா ஒரு லாரியில 3000 கன அடி வரும். அதே அளவு 15 ரூபாய் கமிஷன் வைக்கலாம். அப்புறம் அங்கேருந்து திண்டிவனம், விழுப்புரம், திருச்சி பக்கத்துல கரூர், அதுல இருந்தெல்லாம் மணல் கொண்டு வர்றதுக்கு லாரி சத்தம் 7000 8000 ஆகும். அதுலயும் ஒரு 1000 ரூபாய் கமிஷன் வைக்கலாம். இப்போ 3000 கன அடிக்கு 4500 ரூபாய், லாரி சத்தத்தில் 1000 ரூபாய்னா 5500 ரூபாய், 18000 ரூபாய்க்கு ஒரு லாரி மணல் வித்து அதுல 5500 ரூபாய் வரைக்கும் கமிஷன் எடுக்கலாம். அதே மாதிரி இப்போ நிலக்கரி எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு, அதுக்கு வெளிநாட்டிலேருந்து வாங்குறோம், இங்கே லோக்கல்லேருந்து வாங்குறோம்னா ஒரு அரசாங்கத்திற்கு அதில் கமிஷன் எடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா அதில் ஒரு 8000 10000 கோடி நிலக்கரி விலையை அதிகப்படுத்தி கமிஷன் எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன, ஒரு டிரைவிங் லைசன்ஸ் அட்டை, ஆர்சி புக் அட்டை இருக்கு, அதெல்லாம் நம்மகிட்ட 100 ரூபாய் வாங்குறாங்க. அதெல்லாம் ஒரு 40-45 ரூபாய் தான் இருக்கும். அதை 95 ரூபாய்னு விலை பேசி அதில் கமிஷன் எடுப்பது முதல் பல விதங்களில் பலவித மாநிலங்கள்லையும் சரி தமிழ்நாட்டிலையும் அப்படி ஒரு ஊழல் வாய்ப்பு இருக்கு. அதுல ஆண்டுக்கு 30,000 கோடி எடுக்கலாம். சரி, அது இப்போ நம்ம ஊழல், நம்மள்ட்ட வசதி இருக்கு, பணம் இருக்கு, 30,000 கோடி ஊழல் பண்ண வேண்டாம், ஊழலை குறைச்சிப்போம், அது மக்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னா 1 லட்சம் ரேஷன் கார்டு ஹோல்டர் இருக்காங்க. அதுல 10 லட்சம் பேர் ரொம்ப பணக்கார வசதியா இருக்கிறவங்க. பாக்கி இருக்கிற 90 லட்சம் பேருக்கு ஆண்டுக்கு 20,000 22,000 18,000 கோடி சலுகைகள் கொடுக்கலாம். முதல்ல இவங்க உச்சநீதிமன்றம் இவங்களை கிளியர் பண்ணிட்டா இவங்க முதலமைச்சராக ஏறின உடனே பால் விலையை குறைச்சிடலாம். 25 ரூபாய்க்கு 37 ரூபாய் 42 ரூபாய் இருக்கிறது. அடுத்தது இப்போ விவசாயிகள்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் இல்லை அடுத்த சாகுபடி பண்றதுக்கு, அடுத்த வருஷம் விதை வாங்குறதுக்கு. விவசாயிகள் மறுவாழ்வு திட்டம் அப்படின்னு 1 லட்சம் விவசாயிகளுக்கு ஆளுக்கு 40,000 ரூபாய் 25 மாவட்டத்தில் ஒரு 4000 பேரை தேர்ந்தெடுத்தான்னா மொத்தமே உங்களுக்கு அரசுக்கு 400 கோடி ரூபாய் தான். நல்ல மதிப்பு வந்துடும். அப்புறம் பெண்களுக்கு அடுத்தடுத்த சலுகை. இவங்க முதலமைச்சராகி 6 மாசத்துல தான் இவங்க எம்எல்ஏ ஆகணும். இந்த மாதிரி பால் விலையை குறைக்கிறது, விவசாயிகளுக்கு மானியம் வழங்குவது, பெண்களுக்கு அடுத்தடுத்து சலுகை வழங்கி அப்படி வழங்கிட்டாங்கன்னா ஊழலை குறைத்து கொண்டு நிச்சயமா 6 மாசம் இவங்க இடைத்தேர்தலில் நிற்க போகும்போது மக்களே சொல்லுவாங்க, ஐயோ அம்மாக்கே இந்த சின்னம்மா தான் நல்வாழ்வு திட்டங்களுக்கெல்லாம் ஐடியா கொடுத்துருப்பாங்க போல இருக்கு, பரவாயில்லையே அடுத்தடுத்து நமக்கு இதெல்லாம் பண்றாங்களே அப்படின்னு நினைச்சிருவாங்க. அப்படியே வரலன்னா என்னங்க, வாக்காளரின் கைகளுக்கு பணம் என்னும் கிரீஸை தடவி விட்டால் ஓட்டு மிஷினில் ஓட்டு டொக்கு டொக்கு டொக்குன்னு விழுந்துட்டு போகுது. அதனால இவங்க முதலமைச்சராகி அடுத்தடுத்த திட்டங்கள் அறிவித்து வெற்றி பெறுறதுல எந்த ஒரு சந்தேகமும் எனக்கு இல்லை. சரி, முதலமைச்சர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் 30 மாசம் தான் பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. இவங்க இதே மாதிரியே ஸ்கீம்ஸை கொடுத்துட்டு இருந்தா, ஏன்னா கருணாநிதி 2006 தோற்று போற மாதிரி தான் இருந்தாரு. அந்த சமயத்தில் இலவச டிவி, கேஸ் அடுப்பு, மிக்சி அப்படின்லாம் அடுத்தடுத்து அனௌன்ஸ் பண்ண உடனே முதல் பாதி தேர்தலில் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. அடுத்த பாதியில் அவர் பெரிய ஸ்வீப்பே பண்ணிட்டு மைனாரிட்டி சர்க்காரா வந்துட்டாரு. அதே மாதிரி இவங்க இந்த மாதிரி இலவசங்களை கொடுத்துட்டு வந்தா பாராளுமன்றத்தில் 37 என்னங்க 39 சீட்டு கூட எடுக்க முடியும். நீங்க உடனே கேட்பீங்க, சரி எலெக்ஷன்ல ஜெயிச்சு அப்படி வந்துடுறாங்க, ஆனா ஜே அவர்களது மரணத்தில் மர்மம் இருக்கிறதே அப்படின்னு. ட்ரோல்ஸ் மிமிஸ் போடுறதுக்கு எத்தனையோ விதமா போடலாம், நையாண்டி நக்கல் பண்ணலாம். பட் உண்மை என்ன, கவர்னர் உள்துறை அமைச்சர் டெல்லிக்கு அனுப்பியிருக்காரு ரிப்போர்ட். அதில் என்ன போட்டிருக்காரு, 22 செப்டம்பர் வந்தாங்க, உடல்நல தேறி வந்தாங்க. முதல்ல நீர்ச்சத்து காய்ச்சலோட வந்தாங்க, 26 27 தேறிட்டாங்க. இன்ஃபேக்ட் காவேரி ஆணையம் அவங்களுக்கு 5 நிமிஷம் சந்திச்சு பேச்சும் பேசியிருக்காங்க. ஆனால் 27 ராத்திரி திடீர்னு
அப்படியே டோட்டலி அன்கான்ஷியஸ், சுயநினைவே இல்லாமல் போயிட்டாங்க. அப்புறம் 50 நாட்கள் வெளிநாட்டு மருத்துவர், எய்ம்ஸ் மருத்துவர், அப்பல்லோ மருத்துவர் போராடி அவங்கள ஓரளவு நினைவுக்கு 19ஆம் தேதி நவம்பர் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிசியோதெரப்பி தேறிட்டு வரும்போது தொலைக்காட்சியும் பார்த்துருக்காங்க. திடீர்னு மாரடைப்பு வந்துடுச்சுன்னு அப்போ நீதிமன்றம் என்ன 2 கேள்வி தான் கேட்கும். 27ஆம் தேதி செப்டம்பர் இவங்களுக்கு எப்படி இவ்வளோ பெரிய இன்ஃபெக்ஷன் வந்து சுயநினைவு இல்லாமல் போனாங்க. திருப்பி மாரடைப்பு 4ஆம் தேதி டிசம்பர் மாலை டிவி பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எப்படி வந்துச்சு. அதுக்கு வந்து அப்போலோ டாக்டர்ஸ் வந்து அந்த இதெல்லாம் என்ன மாதிரி நடந்ததுங்கிறத அழகாக சொல்லிடுவாங்க. அதனால வந்து இந்த ட்ரோல்ஸில் வர்ற எல்லாத்துக்குமே அரசாங்கத்துக்கு இல்லை மக்களுக்கு மருத்துவமனை சொல்லணுங்கிற ஒரு நியதி கிடையாது. மர்மமும் விலகிடும். அடுத்து நீங்கள் கேட்பீங்க, என்னங்க அது ஜேயோட சொத்துக்கள் அதெல்லாம் என்ன ஆகுது, அதெல்லாம் இவங்க கைப்பற்றிடுவாங்களேன்னு. இந்த பாருங்க, உயில் இல்லாத பட்சத்தில் அவங்க அண்ணன் மகனும் மகளுக்கும் தான் சொத்துக்கள் போகும். எங்க அஜித்தோட AK-57 இவங்க கோடிக்கணக்காக இவங்களோட திரைப்பட நிறுவனம் வாங்கணும்னா அவங்க அண்ணன் வாரிசுகளை கூப்பிட்டு, இந்த பாருமா எங்களுக்கு வந்து இந்த போயஸ் கார்டனும் கொடகநாடு எஸ்டேட்டும் வேணும், மற்றதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டுக்கும் மதிப்பு 140 கோடி ரூபாய், ஆளுக்கு 70 கோடி ரூபாய். இப்போவே ஒரே சிங்கிள் செக்கு கொடுத்துட்றோம், அட்வான்ஸ் வேணாலும் கொடுத்துட்றோம், தை மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கிறோம், இதை எங்களுக்கு விட்டு கொடுத்துருங்கன்னா அந்த 2 பேருக்கும் அவங்க அத்தை இவ்வளோ நாள் பணத்தை தானே பொழிஞ்சிருக்காங்க, பாசத்தை ஒன்று ரொம்ப காட்டலையே. இவ்வளோ பெரிய அமௌண்ட் இவங்க கொடுத்து இந்த சொத்தை கேட்குறாங்கன்னா கொடுத்துருவோமேனு அவங்க எங்களுக்கும் எலெக்ஷனுக்கும் எங்களுக்கும் அரசியலுக்கும் 5000 மைல் தூரம்னு அவங்க அப்படியே போயிடுவாங்க. என்னடா இவர் அடுத்தடுத்து இப்படி புருடா விட்டுக்கிட்டே போறாரு, எல்லாமே எளிமையாக நடந்துருங்கிறாரு, அவ்வளோ தூரம் மக்கள் முட்டாள்களா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் வந்து ட்ரோல்ஸு, மெமிஸ், நைக்கல், நையாண்டி அந்த போஸ்டையே பார்த்துட்டு இருக்கீங்க. நான் அப்படி கிடையாது. என்ன நடக்குது, நான் ரொம்ப வயதில் முதிர்ந்தவன், எனக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ், நடக்கிற விஷயங்களை ஆராய்ந்து இதெல்லாம் தான் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ ஒன்று நான் வலியுறுத்தி சொல்லணும், எல்லாரும் வந்து பிஜேபி, வைகோ, அப்புறம் பாமக கூட்டணி 2014 பாராளுமன்ற தேர்தலில் 17 இடங்கள் பெறும் அப்படின்னாங்க. நான் ஃபேஸ்புக்கில் முகநூலில் ஒரு வீடியோ போட்டேன், அதிமுக தனியாக 37 இடங்கள் ஜெயிக்கும்னு. அது ஜெயிச்சது. அதே மாதிரி அசம்பிளி தேர்தல் வருவதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி இங்கே கீழே அந்த வீடியோ இருக்குது, 130லிருந்து 135 அதிமுக வரும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் ட்விட்டரில் பாண்டே சொல்லிட்டு இருந்தார், இந்த சசிகலாவின் உறவினர் பையன் சசிகலாவுடன் இணைந்து இறுதி சடங்கு செய்து கொண்டிருக்கிறார்னு. நான் உடனே ட்விட்டர் பண்ணேன், அது சசிகலா உறவினர் பையன் இல்லைப்பா, ஜேயோட அண்ணன் மகன் தீபக் ஜெயக்குமார் ஜெயராமன். அதே மாதிரி கிரிஜா வைத்தியநாதன் தலைமை செயலர்னோடனே நான் தான் முதல்ல பட்டேன், நம்ம IIM அகமதாபாடு, அதாவது SV சேகரோட அண்ணன் வைத்தியநாதனோட மனைவி அப்படின்னு. பலவேறு விஷயங்கள் எனக்கு தெரியும். என்ன பண்ணுறது, ட்விட்டரில் ஃபாலோவர்ஸ் கம்மி, ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸும் கம்மி, இங்கே சப்ஸ்கிரைபர்ஸும் கம்மிங்கிறதுனால வந்து எனக்கு தெரிந்த உண்மைகளை அழகாக கோத்து கோத்து வழங்குவதில் நான் வந்து தாமதம் செய்ய முடியாது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எனக்கு தெரிந்த விஷயங்களை நிச்சயமாக உறுதியாக பங்கு பெற்றுக்கொள்வேன் என்று கூறி முடிக்கிறேன். வணக்கம்.